அல்லாஹி வபரகாத்து. ஆச்சா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அல்ஹம்துலில்லா, நல்லா இருக்கேன்டி. என்ன காலையிலே போனு? இல்ல ஆச்சா, நேற்று நைட்டு ஃபௌஜியாக்கு கால் பண்ணியிருந்தேன். ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதுதான் சரி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு கால் பண்ணேன். அப்படியா? நான் முந்தா நேற்று ஃபோன் பண்ணனே, எதுவுமே சொல்லலையே என்கிட்ட அவ. சரி வாங்க போய் பார்ப்போம் என்னன்னு சொல்றான்னு. போய் பார்த்துட்டு வரலாம், வரியா? சரி ஆச்சா, இன்ஷால்லா வா, நம்ம நேர்ல போய் என்ன பார்த்துட்டு வரலாம். யாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். பிஸ்மில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். உட்காரு. என்ன ஃபௌஜியா, எப்படி இருக்கிற? நேற்று நைட்டு உனக்கு கால் பண்ணேன், என்ன ஆச்சுன்னு தெரியல. உன் குரல் ஏதோ சோகமா இருந்துச்சு. சரிதான், ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தோம். என்ன ஆச்சு ஃபௌஜியா? என் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு என்னோட கணவர் போவேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே ஒவ்வொரு திருமணத்துக்கும் போவேணாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என் பிள்ளையோட கல்யாணத்துக்கு யாரு தான் வருவா? அதான் ஒரே மனக்கவலையா இருக்கு. அட, இதுதான் உன் பிரச்சனையா? நான் கூட ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன். கல்யாணம்னாலே நம்ம மக்கள் எப்படி வச்சிருக்காங்கன்னா, 1000 பேரை வச்சு ஆடம்பரமா செலவு பண்ணி அனாச்சாரங்கள்லாம் சேர்ந்து செஞ்சு இப்படிலாம் நடந்தாதான் திருமணம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அது மிகப்பெரிய பாவம் ஃபௌஜியா, பெரிய தீமையான செயல். நல்ல விஷயத்துக்கு நம்ம முன் உதாரணமா இருக்கலாமே தவிர கெட்ட விஷயத்துக்கு நம்ம முன் உதாரணமா ஒரு காலமும் இருக்கவே கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய திருமணம் எப்படி திருமணம் நடந்துச்சு? சஹாபாக்களுக்கு கூட தெரியாம நடந்திருக்கு. அதே போல சஹாபாக்களுடைய திருமணமும் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமலே நடந்திருக்குன்னா பாரு. ஒரு நெருக்கமான உறவுனா ரசூலுல்லாஹ்வை தாண்டின உறவு இருக்க முடியுமா இந்த உலகத்துல? ஆனா ரசூலுல்லாஹ்வையே கூப்பிடாம சஹாபாக்கள் திருமணம் செஞ்சிருக்காங்கன்னா அப்ப திருமணம் என்பது என்ன? 1000 பேர் சேர்த்தாதான் திருமணமா? கிடையாது. அதுல முக்கியமான விஷயம் என்ன? ஒரு ஆணும் ஒரு பெண்ணுக்கும் உள்ள ஒரு ஒப்பந்தம் இல்லையா? அன்றைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க? வலிமாவே நம்ம என்ன பண்ணலாம், ஆடம்பரம் இல்லாம எளிமையா கொடுக்கறதுதான் பர்க்கத்தே இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அன்றைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் இருக்கட்டும், சஹாபிய பெண்மணிகளா இருக்கட்டும், அவங்க செஞ்ச தியாகங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? நம்ம என்னமோ பெரிய ஒரு தியாகமா செஞ்சுட்டோம். சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா இந்த இடத்துல? நாம என்ன மார்க்கத்துக்காக உசுரையா கொடுத்துட்டோம். ஆனா அன்றைய காலத்துல சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் மார்க்கத்துக்காக எவ்வளவு தியாகங்கள் செஞ்சாங்க தெரியுமா? மார்க்க விஷயத்துல எது சொன்னாலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அவ்வளவு தியாகங்களை அன்றைய காலத்துல சஹாபிய பெண்மணிகள்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன செய்றோம்? சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அவங்க கோச்சுப்பாங்க, என்னுடைய உறவினர்கள் என்கிட்ட சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்காக நம்ம பார்த்துட்டு